ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், காதல் தேவன் காவியம். தெரியாத வரைக்கும் தான் மகத்துவமே. எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, கடவுளுக்கு மகத்துவம் இல்லை. ஆனால் இசை என்பது சினிமா இசை மட்டுமல்ல, இசை என்பது கர்நாடக இசை மட்டும் அல்ல, இசை என்பது இந்துஸ்தானி மியூசிக் மட்டும் அல்ல. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது சினிமா டிவிஷன், நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸோட சினிமா டிவிஷன். 1000 படங்கள், 7000 பாடல்கள், 20000 கச்சேரிகள், இந்த மாதிரி எண்ணிக்கைகள்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இது சாத்தியமானதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? நடந்தது, அவ்வளோதான். காரணத்தை யாருக்கு தேடி கண்டுபிடிக்க முடியும்? காரணகாரியத்தோடு நடக்கிறது. இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி எதுக்குன்னு 20,000 ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சரி முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு. அதாவது கச்சேரிகள் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க, ஒருத்தர் ஆடியன்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. 4 செவத்துக்குள்ளே உருவாகக்கூடிய இசையை வந்து வெளியில் மக்கள்கிட்ட லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுற, அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி. இப்போது ஆரம்பத்தில் வந்து நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் மறுபடி திருப்பி பார்த்தோம்னு சொன்னால், இதை நம்ம வாட்சோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. இப்போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நானும் பாஸ்கர் எல்லாமே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, சீட்டுக்கிட்டு ஆடிட்டு மறுபடி இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வச்சு வாசித்தோம்னா அந்த படத்துலேருந்து இந்த பாட்டு, இந்த படத்துலேருந்து அந்த பாட்டு, அந்த பாட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப நடுவில் நான் போட்ட டியூனை எடுத்து வாசிக்கிறது, இது எந்த படத்தில் அப்படின்னு கேட்பாங்க. இது நல்லா இருக்கே, இது எந்த படத்தில் அப்படிமா, இன்னும் வெளிவரல படம், இன்னும் உள்ள சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஃபில்ம் சாங்குங்கிற அளவுக்கு, ஏன்னா நான் வாசிக்கிறது வெறும் ஹார்மோனியம், நான் மட்டும் பாடுறேன். அப்போது இந்த 2 மேட்டரை வச்சுட்டு அவன் வந்து இது எந்த சினிமா படத்தில்னு கேட்குறான். இப்போ கேட்டால் சினிமா பாட்டினுடைய லெவலுக்கு இது இருக்குதா அப்படின்னு சொல்லி, இல்லை உள்ள ஒரு சந்தேகம், அது ஒரு சும்மா ஒரு கெத்தோட, அது இன்னும் படம் இன்னும் வெளிவரும் அப்படின்னு சொல்லி அப்படி சமாளிப்போம். அப்படி ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு போய் இந்த ஒரு படைப்பினுடைய மகிமையே எங்கே இருக்குன்னா வந்து அது போய் ஜனங்களை சென்று அடைவதில் தான் இருக்கிறது. ஆனால் அழகுணர்ச்சியும் இயல்பான அழகுணர்ச்சியும் ஒரு உன்னதமான கலை. இதுதான் உன்னதமான கலை, எந்த படைப்பாக இருக்கட்டும். ஒரு இயல்பான அழகுணர்ச்சியும் ஒரு உயிரோட்டம் அதில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான கலை, அதுதான் மக்களை சென்று சேரும். இன்ஃபர்மேட்டிவாவோ இன்டலெக்டாவோ போயிட்டு இருந்ததுன்னா அது வெறும் கிளாஸ் நடத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம சில நாளுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம், இசை கொண்டாடும் இசை கான்சர்ட்டுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் பேசியிருக்கீங்க, அதாவது சென்னைக்கு எப்படியாவது இசை உருவாக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றதுக்காக இங்கே வந்து இன்றைக்கி உங்கள் பேரே இசை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நடந்திருக்கு. இது வந்து அந்த சென்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தேடின அந்த ராஜா என்ன இன்றைக்கி இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்? இல்லை, தெரியாதது வரைக்கும் தான் மகத்துவமே. ரைட், ஓகே. தெரியாத வரைக்கும் தான் மகத்துவமே. எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, கடவுளுக்கு மகத்துவம் இல்லை. கடவுளை பற்றி தெரியாதனால தான் நீ கடவுளை வந்து உயர்வாக நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கடவுளை ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கடவுள் அப்பிறாருன்னு வச்சுங்களேன், இறைவா என் முன்னாடி வந்துட்டியா, எனக்கு வந்துட்டியான்னு பயங்கரமாக கதறி அடி, என் மேலே எவ்வளோ கருணை, நான் ஒரு பாவி, என்ன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சிடும், நீ வந்து எனக்கு தோணியிருக்கு அப்படின்னு பலவாறு இது பண்ணுவோம். அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது, அடுத்த நாள் போகும் விடும். திடீர்னு மறுபடியும் வராரு, வந்த உடனே கடவுள் வந்துட்டார், கடவுளே என் மேலே இவ்வளோ கருணை வச்சு மறுபடியும் வரையேன்னு சொல்லுவோம். 3வது நாள் ஃப்ரெண்ட்ஸோட சீட்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப வராரு, கடவுள் வந்துட்டார், வாங்கடா கூட கடவுள்.
அப்புறம் அப்படியே போச்சுன்னா வந்து கடவுள் வந்துட்டார் அப்படின்னு அப்படின்னு போகும் இல்லையா? அது தெரியாமல் இருக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்ச பொருளாகிடுது. ஸோ யூ டோன்ட் பே மோர் அட்டென்ஷன் டு த அன்னோன் திங்ஸ். தெரிஞ்ச பொருளுக்கு, நோன் திங்ஸுக்கு வந்து நீங்கள் யூ வில் நெவர் பே அட்டென்ஷன். வாத்தியங்கள் வாசிக்கிறவங்களெல்லாம் பற்றி ரொம்ப பெருமையாக பேசி நான் பார்த்துருக்கேன். அவர்களுக்கு வேண்டிய அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ ஜென்ரலாக கிடைக்கிறது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது கிடைக்கிறதுக்கு அதுக்குன்னு முனைப்போ ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்கள வந்து பண்ணுறாங்க. ஆனால் டிவியில் பண்ணிகிட்ருக்காங்க. டிவியில் ஓரளவுக்கு அங்கங்கே வாட்ச்சு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி பொது மக்களுக்கு, ரசிகர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த அளவுக்காவது பாராட்டலாம். ரைட் ரைட். நீங்கள் போட்ட 1000 படங்களில் நிறைய படங்கள் வேணால் பழசாகிருக்கலாம். பட் இன்றைக்கும் அந்த பல பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டுடைய ஒரு நீடிப்புக்கான காரணம் அதில் நான் சொன்னேன் இல்லையா, இயல்பான அழகுணர்ச்சியும் உயிரோட்டமும் அதில் இருக்கிறதுனால தான். ஆனால் எல்லா பாடல்லையும் உயிரோட்டம் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதில் அதை மீறிய ஒன்று இருக்க வேண்டும். இசையினுடைய இலக்கணம், அதில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டு, அதையெல்லாம் மீறிய வேறு ஏதோ ஒன்று இருக்கணும். இல்லைன்னா வந்து ஆனால் அது பேசி புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா நான் கேட்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி வரக்கூடிய பல பாடல்கள் வந்து யூடியூப்பில் பல லட்சக்கணக்கான வியூஸ் உடனடியாக பெற்றாலும் சில மாதங்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு புது பாட்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான் வருதே ஒழிய அதோட நீடிப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் அதனுடைய நோக்கம் வந்து மார்க்கெட்டிங்கே தவிர இசை இல்லை. ரைட், ஓகே ஓகே. ஸோ அதனுடைய லைஃப் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மார்க்கெட்டே தவிர இசை என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி நீங்கள் லிரிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் அவர்கள் பற்றி நீங்கள் அடிக்கடி ரொம்ப அன்போடு பேசுகிறது உண்டு. அவருடைய கடைசி பாட்டான கண்ணை கலைமானை வந்து உங்கள் இசையில் வந்தது இல்லையா? அதனுடைய உருவாக்கம் உங்களுக்கு ஞாபகம்? ஆமாம், இதே ரூமில் தான் 3 பாடல் எழுதுவதற்கு இதே நேரத்தில் தான் வந்தார். 3 பாடல்னால் 3 பாலநாகமான்னு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம், அப்புறம் முதல்ல கூந்தலிலே மேகம் வந்து இந்த பாடல் எழுதினார். அதுக்கப்புறம் இன்னொரு டியூனுக்கு வந்து ராஜா ராணி ஜாக்கிங்கிற பாடல் எழுதினார். ஏற்கனவே பத்திரிகையில் வேறு வந்துருச்சு, நான் தினமணியில். 3வது பாலமகேந்திரா வந்து சிச்சுவேஷன் சொன்னார். என்ன டியூன் போட்டிருக்கேன்னாரு. பாடினோடனே இந்த அந்த அரை மணி நேரத்தில் இந்த 3 படத்தினுடைய பாடல் கம்போஸிங்கை முடிச்சிட்டாரு. அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு தனி சாப்டரே போகணும். ஏன்னா அவ்வளவு ரொம்ப எளிமையாக, ரொம்ப மண்டையை போட்டு குழப்புறதில்ல, ஒன்றும் உடச்சிக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல. டைரக்டர் சிச்சுவேஷன் சொன்ன உடனே அப்படியே வார்த்தைகள் வந்து டியூனை கேட்டவுடனே டியூனுக்கு ஃபிட்டிங்காக வந்து விழும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பாடலினுடைய டியூனையும் அவருடைய வார்த்தையும் தனித்தனியாக நீங்கள் பிரிக்க முடியாது. இதோடைய ஓட்டம் அவ்வளவு ஒட்டி இருக்கும். இப்போ நான் ஒரு டியூன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டா 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 டரடா டரடா டரரரா இவ்வளோ போகுது டியூனு. என்ன டியூன் சொல்லு, நான் சிச்சுவேஷன் கேட்டிருப்பார் ஆல்ரெடி. தாரடா தாரடா. இப்போது என்னுடைய இந்த போர்ஷன் பாருங்கள், எந்த ஆக்டிவேஷனாக இருக்காது. தாரடா தாரடா டரடா டரடா டடா. இவர் எழுதுகிறாரு 1000 மலர்களே மலருங்கள்ங்கிறாரு. 1000 மலர்களே, இங்கே ஆக்டிவேஷன் இல்லை. மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள், காதல் தேவன் காவியம். அந்த மாதிரி அதை விட்டு பிரிக்க முடியாது. அர்த்தம் முன்ன பின்ன இருக்கலாம், அர்த்தம் இருக்கோ இல்லையோ. இசைக்கு அழகு வந்து, அதாவது
இழுக்குள்ள பாட்டுக்கு இசை நன்றுங்கிற வார்த்தையை ஏதாவது குற்றம் அண்ணா அந்த அந்த லைன் ஒரு மாதிரி இருக்குன்னா, இழுக்குள்ள பாட்டுக்கு இசை நன்றுடா, அதை ஒன்றும் கண்டுக்காத, அதை அப்படியே விட்டுரு அப்படின்றவார். சில நேரங்களில் வந்து ஒரு மீனிங்லெஸ் ஒரு சும்மா ஃபில்லப்புக்காக ஒரு வேர்டு போட வேண்டியது இருக்கும். அதெல்லாம் அப்படி சொல்லிடுவார். இழுக்குள்ள பாட்டுக்கு இசை நன்றுன்னு சொல்லிடுவார். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஒரு அரை மணி நேரத்திலேயே 3 பாட்டு முடிஞ்சது அதனுடைய வேலைன்னு. இது நீங்கள் ரீசெண்டாக அந்த விழாவில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னென்னா, அவர் வந்து யோசிக்காமல் எழுதிடுவார், நானும் யோசிக்காமல் இது ஒரு பெரிய விஷயமா யோசித்து இசை அமைக்கிறது கிடையாது, அது தானாக வருது அப்படின்னு. இந்த இயல்பை நீங்கள் எப்போது கவனிக்க ஆரம்பிச்சிங்க? இந்த இது பெருசாக இப்படி உட்காந்து யோசித்து உருவாக்க வேண்டிய விஷயம் இல்லை, அதுவாக வருது அப்படின்ற. இல்லை, அதனுடைய மகத்துவங்களை வந்து இசை அறிந்தவர்கள் பாராட்டும் பொழுது தான், இது சும்மா போகிற போக்கில் போட்ட பாட்டாச்சே, அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க மியூசிஷியன்ஸு. ரைட். இது எப்படி திடீர்னு எப்படி உங்களுக்கு பிலகரியில் போடணும்னு தோணுச்சுன்னு? பிலகரியில் போடணும்னு நான் போடலையா, இப்போ நான் போட்டேன், பிலகரி வந்துச்சு, இப்போ நான் உட்காந்துருக்கேன், நீ வர வாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி பிலகரி வந்தது, வான்னு தான் சொல்ல முடியும். பிலகரியா, வா வா உட்கார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஒரு சில வருஷம் முன்னாடி நாங்கள் இவரை பஞ்சு அருணாச்சலம் அவர்களை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தார், 1976 அன்னக்கிளியில் உங்களுடைய முதல் படம் இல்லையா. அந்த டைமில் அது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு முடிவு அவர் எடுத்ததாகவும், உங்கள் இசை ரொம்ப பிடிச்சு இது பண்ணணுன்ற ஒரு கொஞ்சம் ஒரு வைராக்கியத்தோடு ஒரு 2-3 பேரோட சண்டை போட்டதாகவும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த டைமில். அந்த அந்த சூழல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் சண்டை போடல, அவரே ப்ரொடியூசருங்க. அவர் தான் ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணார், அவர் தான் கதை, அவர் டிசைட் பண்ணுறது தான் நடக்கும். அப்படிங்க அவர் யார்கிட்டையும் சண்டை போடல. வேண்டாம், எதுக்கு புதுசாக யாரையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு மறுப்பு சொல்கிறதுக்காக, உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் அப்படின்னு சொல்கிறது, சண்டை போட்டு என்ன உட்காத்தி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் நல்ல சுதந்திர புருஷராக நல்ல அவரே எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தவர் தான் அவர். ஆனால் இப்போ என்ன ஆச்சரியன்னா, நாங்கள் இசைக்குழுவை வைத்து பாடியெல்லாம் காட்டி பாடெல்லாம் எழுதி டேப்பெல்லாம் எடுத்து போட்டு காட்டி, பாஸ்கர் தான் என்னுடைய அண்ணா பாஸ்கர் தான் அடிக்கடி, நான் யார்கிட்டையும் போய் சினிமா சான்ஸே கெட்டதே கிடையாது, என்னுடைய லைஃப்பில் நான் கெட்டதே கிடையாது. ஆனால் எனக்காக என்னுடைய அண்ணன் பாஸ்கர் நடந்த தூரம் அது அன்பிலீவபிள். அவர் பாட்டுக்கு போயிட்டு சினிமா வந்து ஒரு போகஸ் கம்பெனி ஒருத்தன் போர்டு போட்டிருப்பான், அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீ போயிட்டு வெள்ளிக்கிழமை வானா, வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன்லன்னு சொல்லி ரொம்ப இதாக எடுத்துகிட்டு கரெக்டாக போய் அட்டன் பண்ணிவிட்டு வருவார். எல்லாம் வந்து அவர் தான் எங்ககிட்ட சொல்லிட்டு கூட எங்கிட்ட சொல்லுவார். அடுத்து நாங்கள் கிண்டல் அடிச்சிட்டு இருப்போம், நானும் பாரதி ராஜாவும். ஒரு போர்டு விட மாட்டான் அவன், எல்லா கம்பெனிலையும் போய் நின்றுவான் அப்படின்னு. அந்த மாதிரி பாஸ்கர் தான் ரொம்ப. அதில் ஒரு லைட் மியூசிக் ப்ரோக்ராமில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நான் இது பண்ணிகிட்ருக்கோம். குகநாதன் அப்போ தான் வந்துட்டுருக்காரு. பாப்புலரான ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து அவர் மேடையில் வந்து அனௌன்ஸ் பண்ணார், இந்த இசைக்குழுவினர் தங்களுடைய சொந்த திறமையால் அமைத்த இசை பாடலை பாடி உங்களிடம் பாராட்டுகளை பெற்றார்கள் என்றால் அவர்களுக்கு நான் திரைப்படத்தில் சந்தர்ப்பம் தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே ஒரு பாடலை பாடினா ராஜா அண்ணாமலை மன்றமே அதர்ற மாதிரி கைதட்ட வந்து இவர்களுக்கு அடுத்த படத்தில் நான் வந்து திரைப்படத்தில் சந்தர்ப்பம் கொடுக்குறேன் என்று வாக்குறுதி கொடுத்துட்டு அது நிறைவேறல, அது வேறு விஷயம். அப்புறம் வந்து நிறைய டைரக்டர்களை வச்சுட்டு இதே மாதிரி சாங்ஸ்கள்லாம் நாங்கள் கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் வந்து பாடிக்கணும். யார் யார் இருக்காங்கன்னா, எஸ்பி முத்துராமன் இருக்கார், தேவராஜ் மோகன் இருக்காங்க, விசி குகநாதன், அப்புறம் இன்னும் 2-3 பேர் ரொம்ப சக்தி, அப்புறம் பேர் கொஞ்சம் ஞாபகம். இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் பாடி காட்டுறோம். அவங்க வந்து நாங்கள் வாத்தியங்களோட செட்டப் பண்ணி பாடகர்கள் பாடகிகளோடு பாட வச்ச நேரத்தில் கூட அவங்களால டிசைட் பண்ண முடியல, இந்த பையன் மியூசிக் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு. ஆனால் பஞ்ச அருணாச்சலத்தை நான் பார்த்து போன நேரத்தில், நீ என்ன பாட்டு அண்ணா எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது. கவிஞரோட பாட்டு எழுதுறதுக்கு நீங்கள் அருண் பிரசாத் மூவிஸுக்கு வந்தீங்களா, ஜிகே வெங்கடேஷ் நான் இருந்தேன். ஆமாம் பார்த்தேன் நான், தெரியும். ஏன்னா கவிஞர் பாட்டு எழுதுகிறப்போ ஜிகே வெங்கடேஷ்க்கு இவர் பஞ்ச அருணாச்சலம் தான் உதவிக்கு வந்தார். அவர் சொல்ல இவர் பாட்டில் எழுதி காப்பி எடுப்பார்.
அப்போது ஆமாம் தெரியும் உனக்கு தெரியும் ஏன்னா ஏதாவது கம்போஸ் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேண்ணா நான் எங்கே ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு. அவர் கிளப் ஹவுஸில் தங்கியிருந்தார். அவர் ஏதோ ஒரு காமெடி படம் எழுதிட்டு இருந்தார். அங்கே ஒன்றும் இல்லை, நான் வெறும் நானாக பாடுறேன் சும்மா. அன்னக்கிளி உன்னை தேடுதே மச்சானை பார்த்தீங்களா சுத்த சம்பா இது இந்த பாடலாம் பாடினோடனே நல்லா இருக்கே, இது ரொம்ப நல்லா இருக்கே. இப்போ நான் வெறும் காமெடி படமாக எழுதிட்டுருக்கேன், இந்த பாட்டுக்குன்னே படம் எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்குன்னு ஒரு அதுக்காகவே அந்த பாடல்களுக்காகவே கதை எழுதிட்டு இந்த பாடல்களையெல்லாம் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணார். ஓகே. அப்படி வந்ததுனால தான் வந்து அன்னக்கிளி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த பாடல்களை மெயினாக வச்சுட்டு அதை சுற்றி ஒரு கதை சூழல்களை உருவாக்கி கதையை உருவாக்கினார். ஸோ எனவே நீங்கள் சொல்கிறது ஒரு கதைக்கான ஒரு முக்கிய அம்சமாக பாடல்களை பார்க்க வேண்டியிருக்குன்னு அந்த டைம்லேயே. இதில் மேட்டர் என்னென்னா, வாத்தியங்களையெல்லாம் வைத்து கொண்டு நான் பாடிய நேரத்திலே எந்த டைரக்டர்களாலும் இவன் இசையமைப்பான் என்று தீர்மானிக்க முடியாமல் இருந்த இந்த டைரக்டர்கள் மத்தியிலே, ப்ரொடியூசர்கள் மத்தியிலே, வெறும் நான் பாடியதை குரலை மட்டும் வச்சுக்கிட்டு இவன் நல்லா இசையமைப்பான் என்று நம்பிக்கை வைத்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் அல்லவா, அதுதான் பஞ்சருணாச்சலம். இல்லையா? வேறு ஒரு பக்கபலமும் இல்லை, எந்த வாத்தியமும் இல்லை, எந்த தாளமும் இல்லை, எதுவுமே இல்லை. திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும். அவர்கிட்ட இருந்து ஜி.கே. வெங்கடேஷ் கன்னடா கம்போசர் வந்து எவ்வளோ அவர்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான அவர் தான் எனக்கு வாத்தியார், அவர் தான் குரு. அவர்கிட்ட போன உடனே தான் அவர் தான் வந்து என்ன பண்ணார், அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேர்றேன். காரணம் என்னென்னா வந்து அவர் ஒரு ரெக்கார்டிங் நடத்துகிறப்போ வந்து தன்ராஜ் மாஸ்டர் வந்து அவரை ஆர்கன் வாசிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்ட உடனே டேய் ரெக்கார்டிங் வந்திருக்குடா, நான் வந்து ரெக்கார்டிங் போகணும், நீ காலையில் 6 மணிக்கே வந்துடு, 7 மணிக்கு கால் ஷீட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா. 6 மணிக்கு போனால் இந்த ஆர்கனை தூக்கிட்டு ஒரு டாக்ஸி கூப்பிட்டு வாங்கினார். டாக்ஸி கூப்பிட்டு வந்தேன், ஆர்கனை தூக்கி வையினார். சாய் லாட்ஜில் அது வந்து ரொம்ப நேரம் அந்த படிக்கட்டெல்லாம் அதில் தூக்கிட்டு இறங்கி கீழே இறங்கி டிக்கில் வச்சுட்டு நாங்கள் போகிறோம். பரணி ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்குது. அது ஜி.கே. வெங்கடேஷ் ரெக்கார்டிங். ஜி.கே. வெங்கடேஷ் ரெக்கார்டிங். தன்ராஜ் மாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக டீச் பண்ணவே ஆரம்பிக்கலை. இன்னும் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. நோட் புக்கை வாங்கினார், 7ன்னு போட்டார், ABCDEFG அதோடு முடிச்சுட்டு இந்த கோட்டில் ABCன்னு 3 லெட்டர், இந்த பக்கம் ஒரு 4 லெட்டர், அவ்வளோதான். 7 சுரம் முடிஞ்சு போச்சு. இதாண்டா இதுதான் என்ன பியானோவில் ஒரு டச் பண்ணி காட்டினார். அது டச் பண்ண நேரத்தில் எனக்கு பறக்குது உள்ள. நமக்கு வந்து இதுதான் ஏவா. அதாவது பிள்ளை பெற்றவளுக்கு பிள்ளை பெக்கிறது எப்படின்னு பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. இது ஏற்கனவே தெரியும், இது இந்த நோட்டு தான் தெரியுமே, இதுதான் ஏவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவர் வந்து ரெக்கார்டிங் போகிறாரு. ரெக்கார்டிங் போயிருக்கோம். போனால் வந்து மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க. அன்றைக்கி ரெக்கார்டிங் நடத்த வேண்டிய பாடலை வந்து பாட்டு நோட்ஸு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே நோட்ஸ் எழுதுறா, சொல்கிறதெல்லாம் சார் நோட்ஸ் எழுத நீங்கள் சொல்லியே கொடுக்கல. டே அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே எழுதுடா அப்படின்னாரு. அவன் சொன்னாங்க சப்பப்பமா எதுவும் சொன்னாங்க, எல்லாம் எழுதினேன். சரி ஓகே சார் எழுதிட்டேன் சார் ஒன்று. சரி பார் மார்க் பண்ணு சார். பாருன்னா என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லை சார் ஒன்று. டே என்ன தாளத்தில் இருக்குது, இது திஸ்ரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது சார். திஸ்ரமா 6/8. ஓகே பார் மார்க் பண்ணு சார். 6/8னா என்ன சார், 6 நோட்ஸ் என்ன பார் அப்படின்னாரு. அப்படியா, டக்குன்னு பார் மார்க். இப்போ கார்டு மார்க் பண்ணேன்னு. சார் நீங்கள் ஹார்மோனி சொல்லித்தரவே இல்லை சார். சொல்லித்தரலையா, என்ன நோட்டு வருது ஃபஸ்ட்டு? நான் சப்பப்பான்னு வருது சார். ஏன்னா கீழே ஏன்னா சுருதியில் இருக்குது, 3 சுருதியில் இருக்குது. அப்போ சப்பப்பான்னா என்னென்ன நோட்டு? இ வருது சார், பி வருது சார். இப்போ மார்க் பண்ணேன். இப்போ இ மைனர், அப்போ ஜி, அப்படி கார்டு ஃபுல்லாக நான் மார்க் பண்ணேன். நான் மார்க் பண்ண தான் அன்றைக்கி வாட்சார் அவர். இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், இந்த ஒரு ஷார்ட் டைமில் நான் கற்றுக்கிட்டது அவ்வளவு. எனக்கு விளங்குறது, நான் புரிஞ்சுக்கிறது, எனக்கு அப்படி தான் பாடம் நடந்தது. அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே ஜி.கே. வெங்கடேஷுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டாரு.
அது சார் நீங்கள் எங்கிட்ட அனுப்பி வைங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுலேருந்து அவர்கிட்ட போய் நான் ஜாயின் பண்ணேன். ஜிகே வெங்கடேஷ் ஜாயின் பண்ணுறப்போ அப்படி தான் ஜிகே வெங்கடேஷ் அறிமுகமாச்சு. அவர் தான் வந்து என்னை கிட்டார் எடுக்க வச்சார். நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன்னாரு. ஃபஸ்ட்டு கம்போசிங் நான் போயிருக்கேன். 69 எண்டு சிஏடி 999 இன் கோவா அப்படின்னு ஒரு படம், கன்னட படம். ராஜ்குமார் ஹீரோ. அதுக்காக கம்போசிங் போயிருக்கேன். போனால் வந்து நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன்? ஹார்மோனியம்னா. ஹார்மோனியம்லாம் வந்துட்டு சினிமாவிலலாம் அவனு வரக்கூடாது, நீ கிட்டார் வாசி அப்படின்னாரு. கிட்டார் கொஞ்சம் எப்படி சார் அப்படின்னா, சரி சரி சார் நீ கிட்டார் எடுத்துகிட்டு வா அப்படின்னா, மாஸ்டர் ரூமில் நிறைய கிட்டார் இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் கிட்டார் கொண்டு வர சொல்கிறாரு அப்படின்னு. சரி எடுத்துகிட்டு போடா அப்படின்னாரு. ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு போனேன். கிட்டாரும் பழக்கம்லாம் ப்ராக்டிஸும் இல்லை, சும்மா தட்டுறது தான். அங்கே போனால் கம்போசிங் போனால் சரி பாடினார். கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணால் நோட்ஸ் எழுதுகிறேன் அப்படின்னாரு. சார் நோட்ஸ் எல்லாம் எழுத தெரியாண்ணா அப்படின்னா. நோட்ஸ் எழுத தெரியலன்னா எப்படி என் டியூனை ஞாபகம் வச்சுக்கிறவ நீ அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பாடினீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஞாபகம் வந்துடும். அவ்வளோ பெரிய ஆளா நீ? அதெல்லாம் முடியாது, நீ நோட்ஸ் எழுதியே ஆகணும் அப்படின்னாரு. அன்னைக்கு வந்து ஒரு 10 டியூன் கம்போஸ் பண்ணார். 10 டியூன் கம்போஸ் பண்ணுறாரு. ஈவினிங் 4 o'clock ப்ரொடியூசர்ஸ் வராங்க. அவங்க காலையில் வந்து சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. போயிட்டு பப்பட் ஜமால்னு இப்போ இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து புதுசாக வர ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வரும். அந்த ரெக்கார்ட்ஸை போய் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அதை கொடுத்து மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பப்பட் ஜமால் வந்து சினிமா உலகத்தில் ரொம்ப பாப்புலர். இவங்க வாங்குறதுக்காக போயிருக்காங்க. திரும்பி வந்தாங்க 4 o'clock. 4 o'clock வந்தோடனே என்ன டியூன் போட்டிருக்காருன்னு, இவர் என்ன டியூன் போட்டிருக்காருன்னு அவங்க கேட்கணும்ல. 2 பேர் டைரக்டர், பகவான் துரைன்னு. வெங்கடேஷ் அந்த டியூன் என்ன அப்படின்னு இவர் டேய் அந்த ஃபஸ்ட் டியூனை பாடு அப்படின்னு. ஃபஸ்ட் டியூனை பாடினேன். இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா எந்த நோட்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படிடா நீ என்ன டேப் ரெக்கார்டரா என்ன, எப்படிடா எனக்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு. செகண்ட் டியூனு அப்படின்னு, செகண்ட் டியூன், தேர்டு, இப்படி போயிட்டே இருக்குது 10 டியூனு. அப்புறம் வந்து என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஹார்டு காம்பினேஷன்ஸ் ஒன்று கொடுப்பார். நீ ஃபஸ்ட்டு டியூன்லேருந்து அந்த தேர்ட் லைன் எடுத்துக்கோ, அதை ஃபஸ்ட் லைனாக வச்சுட்டு 4th டியூன்லேருந்து செகண்ட் லைன் எடுத்து செகண்ட் லைனாக வச்சுக்கோ, இதிலேருந்து அதை பாட்டு இப்படி உடனே பாடுவேன். உடனே ராஸ்கல் இனிமேல் நீ என்னையே மாற்றக்கூடாது, நாளைக்கு ரெக்கார்டிங்க்கு நீ தான் வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு நோட்ஸ் சொல்கிற அப்படின்ட்டார். அன்னைக்கு நைட்டே வந்து நான் போனேன். வீட்டுக்கு போகிறப்போ இப்போ டியூன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் சரியாக எல்லாம் தெரியாது, இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ இதுதான் சட்ஜமமாக இருக்கணும், இதுதான் சா, இதுப்பா, இது மாகான்னு அப்படி எழுதி கரெக்டாக நோட்ஸ் எழுதிட்டேன். நோட்ஸ் எழுதி அடுத்த நாள் வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு சொல்கிறேன். ஆர்கெஸ்ட்ராவுக்கு சொல்கிறப்போ கொஞ்சம் ஒரு தவறி அப்படி சும்மா கொஞ்சம் உளறி வந்து காவுக்கு பதிலாக மான்னா பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அது வந்து எனக்கு உடம்பெல்லாம் ஊசி குத்துற மாதிரி ரொம்ப அவமானமாக ஒரு மாதிரி இருக்கும். அதை தப்பு பண்ணிட்டேன். சேம் ஆர்கெஸ்ட்ரா 2 வருஷம் கழிச்சு என்ன வாசிக்கிறீங்க அப்படிங்கன்னு கேட்குற லெவலுக்கு அதை என்னை கொண்டு போயிடுச்சு. அந்த 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 அங்கே தான் அந்த இசை எழுத வேண்டிய ஒரு முக்கியத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அது அப்படி ஃப்ளோவெண்ட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து அது இன்னி சூழலில் நிறைய இசை அமைப்பாளர்கள் வந்து அது எழுத தெரியாமலே அவங்க இசை உருவாக்குறாங்க இல்லையா? பட் இது 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 இல்லாததுனால என்ன இழக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த எழுத முடியாத தன்மை? இழக்கிறவன் தான் என்ன இழந்தோம் என்று உணர வேண்டுமே தவிர அவன் இதை இழந்திருக்கிறான் என்று நான் சொல்லக்கூடாது. சில வருஷம் முன்னாடி யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய ஒரு கான்சர்ட்டில் நீங்கள் வந்திருந்தீங்க. நான் ஆடியன்ஸில் இருந்தேன் அந்த டைமில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் திரைப்பட இசையை தான் ஒரு இசையாக நீங்கள் இது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு. அன்றைக்கி கேட்க முடியல, ஸோ இன்னைக்கு கேட்கணும்னு தோணுது. வேறு என்ன மக்களாக என்ன வளர்த்துக்கணும் நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னதுக்கான? இல்லை சாதாரண ஜனங்களுக்கு வந்து இசைன்னா வந்து சினிமா இசை தான் இசைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியே எவ்வளவு இருக்குது. இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது இசையினுடைய குலங்கள். உண்மையான இசை நீங்கள் கேட்டதில்லை.
உண்மையான இசையை நீங்கள் கேட்பதற்கு சந்தர்ப்பமும் இல்லை. அந்த சந்தர்ப்பங்கள் உருவாக போகிறதில்ல. அது எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் உண்மை வருகின்ற நேரத்தில் அதை விட்டு உங்களால் விலக முடியாத என்னுடைய இசையில் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த தாக்கம் இருக்கிறதுனால அது அப்பப்போ வெளியே வருது. அப்பப்போ அதுவாக வெளியே வருது. எதுக்கு அடைச்சி போட்டு வச்சுருக்க, திறந்து விடு அப்படின்ற மாதிரி. அது வருகின்ற நேரத்தில் அது உங்களை இப்போ உலுக்குகிறது, உங்கள் உயிரை உருக்குகிறது. இது எல்லாமே ஒரு சுயநினைவில் புரியாத நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அன்கான்சியஸ் அது பாட்டுக்கு போய்ட்டு இது எதேச்சையாக நடக்கக்கூடிய, அன்கான்சியஸ் இல்லை, எதேச்சையாக நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. ஆனால் இசை என்பது சினிமா இசை மட்டுமல்ல, இசை என்பது கர்நாடக இசை மட்டும் அல்ல, இசை என்பது இந்துஸ்தானி மியூசிக் மட்டும் அல்ல, இசை என்பது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் மட்டும் அல்ல, இசை என்பது ஜாஸ் மியூசிக் மட்டும் அல்ல, இசை என்பது ட்ரைப்ஸ் மியூசிக் மட்டும் அல்ல. அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது. அது புனிதமானது. கமல்ஹாசன் டைலாக் சொன்ன மாதிரி, இந்த மனித காதல் அல்ல மாதிரி. ஒரு 2000ங்களுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு நடுவில் ஒரு 2005 2006 கிட்ட குரு ரமணகீதம், திருவாசகம் இது பண்ண ஆரம்பிச்சிங்க அந்த டைமில். அண்ட் அடிக்கடி நீங்கள் பேசுகிறதே ஒரு பக்தி பற்றி பேசுவீங்க இல்லையா? அது 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 எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, இல்லை இசை உருவாக்குற இந்த பயணத்துலையும் சரி? இசையும் பக்தியும் வேறு வேறு இல்லை, நீங்கள் வேறு வேறு கேட்குறீங்க, அதனால் அதுக்கு ஸோ அந்த ஆன்மீகமும் இசையும் அது ரெண்டுமே ஒன்று தான். பக்தி இசைனாலும் பக்தி தான், பக்தினாலும் இசை தான். அது ரெண்டையும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது. ஆன்லைனில் பார்க்குறேன் நீங்கள் வாங்கின அவார்ட்ஸுக்குன்னே தனியாக ஒரு பெரிய விக்கிபீடியா பேஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்காது பாட்டுக்கு. இந்த மாதிரி அங்கீகாரங்கள் வந்து ஒரு கலைஞனுக்கு முக்கியமாக அது பிரயோஜனப்படுதா, வெளியிலேருந்து ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? அது ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கலாம். எனக்கு இப்போ அதை பற்றி அது ஒரு பொருட்டாகவே இல்லை. அதை பற்றி மதிக்கிறவர்கள் அதை மதித்து கொள்ளட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றும். முதல் என்ன வாங்கினீங்கன்ற ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல இந்த கிட்டார் இதில் எக்ஸாமில் வந்து கோல்டு மெடல் வாங்கினது. அப்புறம் எங்கேயோ போயிட்டு ஏதோ கப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே தன்ராஜ் மாஸ்டர்ட்டெல்லாம் கொண்டு காட்டி ரொம்ப பெருமையாக காட்டிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் போயிடுச்சு நாளடைவில், வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடவுள் பற்றி நீங்கள் சொன்ன ஆமாம், அந்த மாதிரி தான். ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன், நீங்கள் காதலன் தீபம் ஒன்று வந்து உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒரு விசில் பண்ணி அது உருவாக்கினதாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அனுபவங்கள் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதா? அதாவது நிறையா அந்த பீரியடில் வந்து நான் மௌனமாக இருப்பேன் சில நேரங்கள். ஒரு மாதம் சாப்பிடாமல சைலன்ஸ், மௌனமாக இருப்பேன். அப்போ கம்போசிங் நடக்கும், அப்போ மியூசிக் எழுதுறது நடக்கும், அப்போ எல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு, நிறையா நடந்திருக்கு. அதெல்லாம் உங்களை பற்றி நிறைய பேருக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாடல்களையும் தாண்டி ஒரு கதைக்கு ஒன்றி உருவாக்கக்கூடிய மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், ரீரெக்கார்டிங் வந்து நிறைய பேர், அதாவது அந்த அளவுக்கு யாருமே இது வரைக்கும் பண்ணலை அப்படின்ற அளவுக்கு ரசிக்கிறாங்க. அதுவும் மனதை உருக்கிற ஒரு காட்சிகள்லாம் எஸ்பெஷலி. இந்த ஸ்கில் வளர்ந்ததை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா இசை ஆரம்பிக்கும் போது நம்ம அது ஒரு பாடலாக பார்ப்போம் இல்லையா? அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இசை அமைக்க தொடங்கும் பொழுது தொழிலாக நடந்து கொண்டிருந்த இசைக்கும் என்னுடைய கற்பனையில் இருந்த இசைக்கும் ரொம்ப வேறுபாடு இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று மேட்சாக ஆகலை. இந்த தொழிலாக நடக்கக்கூடிய இசையில் வந்து என் மைண்டு வந்து போக மாட்டேங்குது. ஆனால் அதை நான் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் வந்து எனக்கு படங்கள் வந்து கொண்டு இருக்கு. அந்த டைமில் வந்து எப்படி இருந்ததுன்னா, மியூசிக் படம் ரீல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா வரும், டப்புனா அடித்தான்னா டமால்னு வரும். இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த நேரம் அந்த மியூசிக் எனக்கு பண்ண தெரியலை. அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஒரு 15 ஃபிலிம்ஸு வரிசையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் நான் பண்ண அன்னக்கிளியை தவிர முதல்ல நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது வரப்பிரசாதம்ங்கிற ஒரு படத்துக்கு கோவர்தன் இசையமைச்சார். அதில் அவர் என் பேரையும் சேர்த்து படணும்னு சொல்லிட்டு கோவர்தன் ராஜான்னு தான் போட்டார் டைட்டிலில். ஸோ நான் பேக்ரவுண்ட் பண்ணதுனால எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த கோவர்தன் ராஜான்னு போட்டார். பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன பண்ண சொன்னார் அவர். அதனால் அதுதான் நான் முதல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறம் அன்னக்கிளி.
இந்த 2 படத்தையும் விட்டுட்டு மற்ற படங்களையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண படங்களையெல்லாம் எடுத்து பார்த்தா, ஒரு சில படங்களில் ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த உறவாடும் நெஞ்சம், தேவராஜ் மோகன், அதாவது ஒரு புதுசா சிந்திக்கிறவங்க, புது அப்ரோச் பண்ணுறவங்க, சினிமாவில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணுற நேரத்தில் வந்து மாறிடும். ஏன்னா நம்ம ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ நார்மல் ஃபில்மாக, நார்மல் கதையா அப்படின்னு தேவராஜ மோகன் எடுத்த பால் ஊட்டி வளர்த்தகளிலே மியூசிக் வேறையாக இருக்கும். ரீல் ஸ்டார்ட் ஆனால் மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருந்ததை வந்து அப்புறம் நாளடைவில் வந்து பட் அது தெரியாமல் இருந்ததுனால, பிடிக்காமல் இருந்ததுனால கிடையாது இல்லையா? இல்லை, அந்த மாதிரி அந்த நேரத்தில் தொழிலாக நடந்துக்கிட்டு இருந்த இசையை எனக்கு பண்ண தெரியலைங்கிறது தான் ரைட். வேற ஒரு ஓகே காரணம். ஓகே. அது அது நான் பண்ணாமல் போயிருந்தேன்னா, சர்க்கிளில், சினிமா சர்க்கிளில் வந்து இவனுக்கு பேக்ரவுண்டே பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே அதை கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரியே மியூசிக்கை கொடுத்தேனே தவிர, நான் அதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அது மனது ஒத்து கொண்டு போட வேண்டியிருக்கு இல்லையா, மனது ஒப்பி செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் பண்ணினேன். அதுக்கப்புறம் சரியான படங்கள் வந்துட்டு 16 வயதிலே அது இதுன்னு வந்த நேரத்தில் தான் வந்து என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் அப்ரோச்சஸே வந்து மாறிப்போச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் மூச்சு விடலாம், அந்த இடத்துல கேப் விடலாம். இங்கே எதுக்கு மியூசிக்கு? என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா, ரீல் பார்த்த உடனே ஐ லாஸ்ட் கொஸ்டின் மை செல்ஃப். மற்ற மியூசிக் டேரக்டராக இருந்தால் எங்கே மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ரீலில், இந்த இடத்துல சாகலாம், மேபி இந்த பிளேஸ்மெண்ட்டில். ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்க செய்கிறது எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது முடிவில் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ வேறு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீயா இருந்தால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவேன், நானாக இருந்தால் இந்த பிளேஸ்மெண்ட்டு தான். இப்போ மற்ற மியூசிக் டைரக்டர் அந்த பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணாங்கன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுப்பாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, என்ன டைப் ஆஃப் மியூசிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, இப்போது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்போ சூஸ் பண்ணி இந்த மாதிரி நோட்டு அப்படின்னு கொடுத்து இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து மொத்தத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்த நம்ம அது பண்ணவே கூடாதுன்ற ஒரு அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக புதுசாகிடும். ரைட். அந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த ப்ராசஸையே ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரசிக்கல, படத்துக்கு கரெக்டாக இருக்குது. இது பார்க்குறவங்க இப்படி பார்க்குறாங்க, மியூசிக் வந்தோடனே அப்படின்னு கொஞ்சம் ஒரு மூமெண்ட் தெரியுது. நம்ம படத்தை போட்டுட்டு பண்ணின மியூசிக்கை ப்ளே பண்ணி காட்டுறப்போ டைரக்டர் வராரு. டைரக்டர் யாரும் எனக்கு பிளேஸ்மெண்ட்டு கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். 1000 ஃபிலிம்ஸுக்கு மேலே ஆகிப்போச்சு. யார் நானாக செலக்ட் பண்ணுவேன், நானாக போடுவேன், நானாக சைலண்ட் விட்டாச்சுன்னா, சார் அந்த இடத்துல ஏன் சார் சைலன்ஸ் சார், ஏன் கூடாது அப்படின்னு திருப்பி கேட்குறது வழக்கமாக போச்சு. அப்புறம் அவங்க பார்க்கும்பொழுது சார் கரெக்டாக இருக்குது சார், சரியாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் நான் கேட்டிருக்கேனே தவிர. இன்றைக்கி வந்து இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால உலக இசைகள்லாம் பற்றி எல்லாருக்கும் தெரிய வருது, என்ன நடக்குதுன்னு உடனடியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஈவன் இசையமைப்பாளர்களுக்கே புரியுது இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு. பட் அந்த சூழல்லையே நீங்கள் நிறைய வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்கள் இசையில். அது உங்களுக்கு எப்படி பரிச்சயம் ஆச்சு? அது தெரிஞ்சுக்க கேட்டு தான் பப்பட் ஜமால் தான் கேட்டு தான் அதிகமாக மியூசிக்கை தெரிஞ்சுக்கிறது. இன்டர்நெட்டில் இருந்து இப்போ கற்றுக்கிறது அது ஒரு லைப்ரரியன் வேலை. அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுனால வந்து ஒரு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நிறைய வேர்ல்டு சினிமாவெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க, என்னென்னமோ பேர் நமக்கு தெரியாத பேரெல்லாம், வாயில் நுழையாத பேரெல்லாம் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கெல்லாம் சினிமாவெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா? அது லைப்ரரியன் வேலை. ஒரு லைப்ரரியனுக்கு வந்து எந்த செல்ஃபில் என்ன புக்ஸ் இருக்குன்னு எவ்வளோ கிளியராக தெரியுமோ அவ்வளோ கிளியராக அவங்க இந்த சினிமாவை பற்றியும், அந்த பேர்களை பற்றியும், அந்த டைரக்டர்களை பற்றியும், அந்த கேமராமேன் பற்றியும், அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. அல்லது இசையமைப்பாளர்களை பற்றியும், இசையை பற்றியும் அவங்களுடைய இதை சொல்கிறாங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட்டு தெரியும்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? அந்த சப்ஜெக்ட் தெரியணும். சப்ஜெக்டே இல்லை, அது வந்து வேற. உங்கள் 1000 படங்களில் ஆல்மோஸ்ட் 10% படங்கள் கமல்ஹாசன் ஹீரோவாக இருந்த படங்கள். ஆமாம். அண்ட் அவருடைய ஒரு ரிலேஷன்ஷிப், அவர் ரொம்ப உன்னதமான கலைஞர். அவர்
அவர் யாரோடையும் ஒப்பிட முடியாது. ஒப்பிட்டு நீங்கள் சின்ன பையனாக பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் வேலை ஆமாம். நான் இப்போ 14 வயசு இருக்கும் பொழுது அவர் அந்த களத்தூர் கண்ணம்மாவில் நடிக்க வந்தார். எங்கள் ஊர் சினிமா தியேட்டரில் வந்து அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா பார்க்க போயிருந்தோம். கூட அவங்க சித்தியோ அவங்க யாரோ வந்துருந்தாங்க. அவர் வந்து அந்த சினிமாவில் வந்து டைலாக்கை வந்து மேடையில் வந்து சும்மா பேசி காட்டினார். சித்தி இத்தனை இந்த களத்தூர் கண்ணம்மா படத்தில். ஆனால் நேரடியாக பார்த்துட்டு அப்புறம் நான் லைட் மியூசிக் ட்ரூப் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு எங்கள் குழுவோட கச்சேரியெல்லாம் பண்ணி ஒரு பாட வச்சுருக்கோம். ரீசெண்டாக ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பொறாமையில் சொன்ன மாதிரி, இவர் கமலுக்குன்னா கொஞ்சம் எப்பவுமே இசை கொஞ்சம் நீங்கள் ஒத்துக்கலை? இல்லை நான் ஒத்துக்கலை, நான் பப்ளிக்கே ஒத்துக்காது. அவருக்கு போட்ட பாட்டுகள்லாம் ஹிஸ்டாரிக்கல் சாங். கண்டிப்பாக தளபதி மன்னன் தர்மத்தின் தலைவன் அதெல்லாம் ஒரு சாங்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சாங், ஹிஸ்ட்ரி. ஏன்னா இவருக்கு போட்டதான் அப்படி தான், இவரும் அப்படி தான் சொல்கிறாரு. இவர் தனியாக போட்டால் நீங்கள் இப்போ ரஜினி சாருக்கு மட்டும் நீங்கள் நல்லா போடுறீங்க அப்படின்னா, ஏங்க என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்காவது மியூசிக் தெரியும், உங்களுக்கு மியூசிக் தெரியுங்க, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது சும்மா விட்டு பார்க்குறது. இன்ஃபேக்ட் அவரை பாட கூட வச்சுருக்கீங்க இல்லையா, கமல் சார் இல்லை ரஜினி அவர்களை. அவர் ட்ரை பண்ணோம், அது உங்களுடைய அவருக்கு வரல. ஆமாம், நான் பாடட்டும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஹை பிச்லாம் வேறு கொஞ்சம் பாடினது 2 லைன் எடுத்துக்கிட்டது 6 மணி நேரம் நான் அன்றைக்கி மேடையிலே சொன்னார். இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரல் வந்து ஒரு பாடகராக நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில் கூட பாடியிருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய குரல் மேலே, அதாவது சில இசையமைப்பாளர்கள் வந்து போக போக எனக்கு நம்பிக்கை வந்ததுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஒரு நல்ல பாடகர்ன்ற ஒரு இல்லை அப்படிலாம் இல்லை. அதே நான் பாட வந்ததெல்லாம் ஆக்சிடென்டல்ஸ். அன்றைக்கி வருவேன், ரெக்கார்டிங் அன்றைக்கி உட்காந்து கம்போஸ் பண்ணுறப்ப தான் பாடகர்களை டிசைட் பண்ணுவேன். டிசைட் பண்ணுறதில்ல, அந்த நோட்ஸ் எழுதுகிறப்போ, நோட்ஸ் கம்போஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டுடியோ டைமு, கம்பெனி நேமு, பாடகர் பாடகி நேமு எழுதுவேன். அதில் எழுதுகிறப்போ எந்த நேம் வருதோ அவங்க தான் அந்த பாட்டை பாடணும். இதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட்ஸ் வந்து அந்த பாடகர் பாடகிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த பாடகர் கிடைக்கல, அவர் கிடைக்கலன்னா இவரை பாரு, அவரும் ஃப்ரீயாக இல்லை, அப்புறம் இவரை பாரு, அவரும் சரியாக இல்லை, சரி விடு நானே பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பாடிடுறது. அப்படி தான் பாட ஆரம்பித்தேன். ஓகே, இந்த பாட்டு நான் பாடணுன்ட்டு முடிவு எடுத்த அது வந்து நான் தேடும் செவந்தி போகுது, ஜனனி எல்லாம் ஜெயசுதாஸ் பாடுறதாக தான் இருந்தது. ஜெயசுதாஸ் வந்து அன்றைக்கி அவைலபிளாக இல்லாததுனால நான் ட்ராக் பாடுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஜேசு சார் பாடிட்டா நம்ம என் வாய்ஸை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாடுனா அவருக்கு ரீப்ளேஸ் பண்ண அது வேண்டாமே எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பாடகரான நம்பிக்கை வந்து சுற்றி இருக்கிற இயக்குனர்கள் இவங்க உங்களுக்கு கொடுத்ததா இல்லை அங்கே போய் சேர்ந்துருச்சு, அவன் கை தட்டுறான், அதுக்கப்புறம் யார் தடுக்கிறதுக்கு ஏற்றாங்க? அதிகமான மக்கள் ஓட்டு போட்டால் அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது இல்லையா? அதே மாதிரி அதிகமான மக்கள் யாரை பாராட்டுறாங்களோ அவன் பாடகன், அவன் மியூசிக் டைரக்டரு, அவன் ஹீரோ, அவன் சூப்பர் ஹீரோ, அதில் எல்லாம் அதிகமான ஜனங்கள் ஓட்டு போடணும், அவ்வளோதான். நான் ஒரு ரசிகனாக உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாடல்கள் வந்து பல பேருடைய அவங்களுடைய ஒரு வாழ்க்கையோட ஹைலைட்ஸுன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா, உன் வாழ்க்கையில் என்ன உன்னோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னா, ராஜா சாருடைய பாடல்கள் ஒரு 10-15 சொல்லிவிட்டு இந்த காலகட்டத்துங்களில் இந்த பாட்டெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய, அதாவது அவ்வளோ ஒன்றி போயிருக்கு பல பேரோட வாழ்க்கையில். இன்று இசை உருவாக்குபவர்களுக்கு அதுக்கு நான் அருகதே இல்லாதவன். அவங்க இல்லை என்னுடைய உடம்பே நான் சொல்வதை கேட்பதில்லை, அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்கு எனக்கு என்ன யோகியத்தை இருக்குது? இந்த உங்களுடைய கான்சர்ட்டில் மறுபடியும் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் அண்ட் யேசுதாஸ் அவர்கள் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒன்று சேர்ந்து உருவாக்கின பல பாடல்கள் முக்கியமான பாடல்களாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் கேட்கலாம். ஜனங்களுடைய மகிழ்ச்சியே நம்மளது குறிக்கோள். எக்ஸலன்ட் சார், மிக்க நன்றி. நன்றி.